முதல்ல கடந்த 15ஆம் தேதி பெரிய தாளையில் சீமான் வெட்ட வெளியில் பனைமரத்தில் ஏறி கல் இறக்குந்தாக அவர் சொல்கிற கல் அது அதுக்கு முதல்ல வழக்கு போடணும், அவரை கைது செய்யணும். அதுக்கு காரணம் அவரை கைது செய்ய வேண்டுங்கிறது மட்டும் இல்லை, இது சமூகத்தில் போக்கிரித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும் பொது வெளியில் ப்ரொமோட் பண்ணுறது. தனக்கு 4 ஃபாலோவர் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக திடீர்னு அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அதை கொடை பிடிப்பாங்கிற மாதிரி 4% ஓட்டு வந்த உடனே தலைகளாக குதிக்கக்கூடாது. இந்த சேட்டையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. வச்சா நீ கல்லு காய்ச்சி கல்லை இறக்குறது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்தால் அருவாள் வெட்டுன்னு எடுத்துக்காட்டினா என்ன தான்? சரி, நான் சொல்லிடுறேன். இனி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையாவது நீ கல் இறக்கிறதுக்கு வா, நீ ஒரு அருவாள் வந்துக்கிற ஊருக்கு 100 அருவாளோட வர்றதுக்கு ரெடி இருக்கிற பானை உடைக்கிறது ரெடியாக இருக்கிறாங்க. நீ கல்லை விறக்கிறதுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நீ அருவாளை தூக்குனா, ஊருக்கு 100 அருவாள் பானை உடைச்சு விடுறது தூக்குனா என்ன ஆகும்? அதனால் போலீஸ் இது ஏன் இதில் நீங்கள் இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க அப்படிங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். தொடர்ந்து தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை இல்லையா? இன்னைக்கு பெண்கள் எல்லா கிராமங்களையும் ஓட்டு கேட்கிற போது ஐயா எப்படியா டாஸ்மார்க் மூடுதான் சொல்றாங்க. நீ டாஸ்மார்க் மூடணும்னு சொல்ற போது உனக்கு கள்ளுக்கடையை ஒன்று திறந்து விட்டா இது விடிவுகாலம் எப்ப வருது? அப்ப இந்த மக்களை நிரந்தரமாக கள்ளை குடித்து அவர்களை மயக்கி அவர்களை அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமா இருக்குதா? இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு காலத்திலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சீமான் தன்னை திருத்திக்கணும், இல்லைன்னா திருத்தக்கூடிய சூழ்நிலையில் வரும், திருத்தப்படுவார். இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது பண்ணிப்பாங்க அவர் சவால் இருந்ததுன்னா நான் இந்த மரத்தில் ஏறன்னு சொல்லி ஏறிட்டோம், அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அன்னைக்கு தான் இருக்குது. அதனால் காவல்துறை உடனடியாக 15ஆம் தேதி யாரெல்லாம் அதில் பங்கு பெற்றார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்காக நாளைக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளருடைய கூட்டம் கோயம்புத்தூர் வச்சுக்கிறோம். நாங்கள் அதில் முடிவு தெரிவிப்போம். ஏன்னா இது சாதாரண மக்கள் இன்னும் சுதந்திரம் பெற்று 78 வருஷம் முடிச்சு வரும் கூட அந்த மக்களை மீடேற்றி வெளியே கொண்டு வர முடியல. நாங்கள் அவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்கிறோம். அவங்க அன்றாட பிரச்சனையிலேயே போராடுறாங்க. மீண்டும் கல்லையும் கொண்டை கொடுத்து கள்ளச்சாராயத்தையும் காய்ச்சி வச்சு அவன் நிரந்தரமாக அடிமைப்படுத்திருக்கின்ற திட்டமா? அப்போ யாருடைய கைக்கூலியை நீ செயல்பட விரும்புகிற? நான் மேலும் சீமானுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் சகோதரர்கள் பணம் அனுப்புறீங்க, தயவு இது நல்லது கிடையாது. உங்களுடைய பணத்தால் தான் அதை வச்சுட்டு தான் சீமான் அரசியல் நடத்துறாரு. அதை வச்சு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பண்றாரு. தமிழ் தேசியம் பேசிட்டு அவர் கழு தேசியமும் சாராய தேசியத்தை உருவாக்குறதுக்கு செய்கிறாரு. அதனால ஈழத்தமிழ் சொந்தங்கள், நீங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது உங்களுக்காக நாங்கள் கை கொடுத்தவர்கள். நாங்கள் 1975 உங்களுடைய இயக்கம் உருவான காலகட்டத்திலிருந்து உங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் நாங்கள். அதனால் இது போன்ற போலியானவர்கள் பித்தலாட்டக்காரர்களுக்கு உங்களுடைய பணம் தவறாக பயன்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் மயக்குவதற்கு அவருடைய உணர்வுகளை மழுங்கெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக 15ஆம் தேதி கல் இருக்கிறது மிகப்பெரிய குற்றம், தடையை மீறிந்து பெரிய குற்றம். நீங்கள் உடனடியாக வழக்கு பதிவு செய்யணும், கைது செய்யணும். நாங்கள் நாளைக்கு மாவட்ட செயலர் கூட்டம் நடத்துகிறோம். அடுத்த கட்ட போராட்டம் குறித்து நாங்கள் அறிவிப்போம். விசாரணையை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன். அதில் பார்த்துருவோம். நீ ஆளை வச்சு சாராயம் கழிச்சு விற்கலாம், குடிக்க வச்சு பல லட்சம் பேர் தாலி இருக்கலாம். நாங்கள் பனை ஏறி கல் இருக்கக்கூடாது. கல்லை நான் கண்டுபிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கீங்க. என் பரம்பரையாக இருக்குது. தமிழன் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று பனையும் அதன் பாலும். இதெல்லாம் விளையாட்டாக இருக்குது. பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் இருக்குது, அங்கேயும் தான் சாராயம் இருக்குது. ஆனால் கல் இருக்குது. கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. இங்கே மட்டும் ஏன் இல்லை? அது காரணம் சொல்லு. ஏன் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவாச்சு? ஏன் மாநிலத்தில் மட்டும் எப்படி கல் போதை பொருளாச்சு? பதில் இருக்கா? இந்த விசாரணையில எத்தனை விசாரணை பார்த்தேன் நான். ஆனால் இது கல்லுங்கிறது இது இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு இல்லை. அவ்வையும் அதிகமானும் கல்லுண்டு பேசி கொண்டிருந்தாங்க. இதுக்கு சங்க இலக்கியெல்லாம் பார்க்கல் இருக்கு. கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து நாட்படுத்தேரல்ல தமிழனுடைய இந்த கல்லெல்லாம் பேசி இருக்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் இதில் என்ன இருக்கு? இவங்க போற்றுகிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பார்க்கறத விடவா கல்லு கேடு, எதுக்கு கல் கடையை மூடுறாயின்னு கேட்டது இருக்க அனுப்பாட்டா? நீ சாராய ஆளை வச்சிருக்க, அதுல இருந்து நேரடியா உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே இருக்க. நீ காய்ச்சிட்டு டாஸ்மார்க்ல விற்கிற. இந்த சரக்கு கல்லுக்கடை திறந்து விட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம். இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா? வேற ஏதாவது காரணம் இருக்கா? அப்புறம்